வெல்கம் பேக் டு அவர் சேனல் தங்கிலீஷ் டு இங்கிலீஷ். இன்னைக்கு என்ன டாபிக்னா எவர் வச்ச வேற சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆர் யூ ரெடி? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹவுனா நமக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி அப்படின்னு. ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க அப்படின்னு. இதே இது ஹவ் எவர் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹவெவர் அப்படின்னா எனினும் இல்லாட்டினா இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ லைக் தட் ஸ்வெட்டர், ஹவெவர் இட் ஒன்லி கம்ஸ் இன் ஒன் கலர். எனக்கு அந்த ஸ்வெட்டர் பிடிச்சிருக்கு, இருந்தாலும் அது ஒரு கலர்ல தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். த மூவி வாஸ் குட், ஹவெவர் இட் வாஸ் வெரி லாங். அந்த படம் பிடிச்சிருக்கு, இருந்தாலும் அது பெருசா இருக்கு, பெரிய படமா இருக்கு அப்படின்னு சொல்றது தான். நெக்ஸ்ட் ஒன் வாட். வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியும் நமக்கு. வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறது. இதே இது வாட் எவர் அப்படின்னா என்னவாக இருந்தாலும். ஜஸ்ட் டு வாட் எவர் ஹி சேஸ். அவன் என்ன சொன்னாலும் நீ செய்ய. ஜஸ்ட் பி அ வாட் எவர். என்னவா இருந்தாலும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்றதுதான் வாட் எவர். வாட் எவர்னா என்னவாக இருந்தாலும். நெக்ஸ்ட் ஒன் விச். விச்னா எது, எந்த. விச் புக் இஸ் குட், எந்த புக் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கறது. இதே விச் எவர் அப்படின்னா எதுவாக இருந்தாலும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டேக் விச் எவர் யூ லைக் பெஸ்ட். எதுவாக இருந்தாலும் உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். விச் எவர் சைட் வின்ஸ் ஐ ஷால் பி சாட்டிஸ்ஃபைட். எந்த பக்கம் வின் பண்ணாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. அப்போ விச் எவர்னா எதுவாக இருந்தாலும். நெக்ஸ்ட் ஒன் ஹூ. ஹூனா யாரு. ஹூ ஆர் யூ, யார் நீங்க. இதே இது ஹூ எவர் அப்படின்னா யாராக இருந்தாலும். ஹூ எவர் கம்ஸ் இஸ் வெல்கம். யார் வந்தாலும் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் ஐ டோன்ட் வாண்ட் டு see them whoever they are. யாராக இருந்தாலும் நான் பார்க்க அவங்கள விரும்பல அப்படின்னு சொல்றது. whoever அப்படின்னா யாராக இருந்தால். நெக்ஸ்ட் ஒன் when. when அப்படின்னா எப்பொழுது. when will you come, எப்போ நீ வருவ அப்படின்னு கேட்கறது. whenever அப்படின்னா எப்பொழுதாயினும் இல்ல எப்பெல்லாம் அப்படின்னு. நம்மளுடைய லாங்குவேஜ்ல எப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். whenever you see an officer you must salute. எப்பெல்லாம் நீ ஆபீசரை பாக்குறியோ நீ கண்டிப்பா சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஆல்வேஸ் லாக் யுவர் கார் whenever you leave it. எப்பெல்லாம் நீ காரை விட்டு போறியோ அப்போ உன் காரை லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது. அப்ப whenever அப்படின்னா எப்பொழுதாயினும் இல்ல எப்பெல்லாம் அப்படின்னு நம்ம பாஷையில சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் வேர். வேர் அப்படின்னா எங்கே. வேர் ஆர் யூ கோயிங், எங்க போறீங்க. இது வேர் எவர் அப்படின்னா எங்கே ஆனாலும் எங்கெல்லாம் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் ஃபாலோ யூ வேர் எவர் யூ கோ. நீ எங்க போனாலும் நான் உன் கூட வருவேன். மை ஹார்ட் இஸ் வேர் எவர் யூ ஆர். நீ எங்கெல்லாம் இருக்கியோ அங்கெல்லாம் என் ஹார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப வேர் எவர்னா எங்கே ஆனாலும் எங்கெல்லாம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ்.